ஹலோ மக்களே, ஜூன் 20ஆம் சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் மிக சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே வந்துட்டு நம்ம செரி வந்த ஷாக்ல சரச்சந்திரா அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாரு. செரி தான் செத்து போயிட்டானே, இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படிங்கிற ஷாக்ல நம்ம சரச்சந்திரா இருக்கிறாரு. இங்க செரி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற கவலையில ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே அபூர்வாவோட பிளான் தான். இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இங்க செரி ஏங்கி அழுதுட்டு இருப்பாரு. அதாவது சின்ன வயசுல அவங்க அம்மா அவங்கள எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பாப்பாரு. அதாவது அவங்களுக்கு செரிக்கு நம்ம மீற சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து சோறு ஊட்டினது, அவன் கூட விளையாடினது இப்படின்னு சொல்லிட்டு செரி எல்லாத்தையும் ஒண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது அவங்க அம்மா உயிரோட இல்லைங்கிற விஷயத்த செரியால ஏத்துக்கவே முடியாது. சரச்சந்திராக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படிங்கிற ஷாக்ல நம்ம சரச்சந்திரா இருப்பாரு. இங்க வாசல்ல பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போலீஸ் எல்லாம் நிப்பாங்கல்ல, அவங்க அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு. உடனே அபூர்வா சொல்லுவாங்க, சார் என்னமோ நான் செரியை கொண்டுட்டேங்கிறதுக்காக தானே என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்க, இப்போ உங்க கண்ணெதிரில தானே அந்த செரி வீட்டுக்குள்ள போனா அப்படிங்குவாங்க. உடனே யாரு இவங்க தான் செரியா அப்படின்னு கேட்டு திரும்ப போலீஸ்காரங்க இங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. சார் செரிங்கிறது இங்க இவரா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கிட்ட கேட்பாரு. ஆமா டே செரி, அப்ப நீ சாகவே இல்லையா, அப்ப நீ போய் சொல்லி நீ அம்மாவே நீயும் கொண்டுட்டியாடா அப்படின்னு சொல்லி இவருக்கு கோவம் வந்துடும். நான் சொல்ல வரேன் மாமா, நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அபூர்வா குட்டையை குழப்பறதுக்காண்டி திரும்ப கேபியும் பேச விட மாட்டாங்க, செரியும் பேச விட மாட்டாங்க. மாமா பாத்தீங்களா மாமா, சொந்த வீட்டுல தின்னுட்டு இந்த வீட்டுல தின்னுட்டு இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாங்கன்னு சொல்லிட்டு என் மேல எவ்வளவு பெரிய அபாண்டமான பழிய போட்டுட்டாங்க. ஏதோ நான் இந்த செரியை கொண்டுட்டேன்னு. இவன் என்ன பிளான் போட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். இதுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த கேபி தான். இந்த கேபி இது பிளான் போட்டு கொடுத்துதான் இந்த செரி பண்ணிட்டு இருக்கான். நான் இந்த செரியை கொண்டுட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட நம்ப வச்சு என்னையும் உங்களையும் பிரிச்சு என்னை காலத்துக்கும் ஜெயில வச்சு உங்களையும் கொண்டுட்டு மீராவும் இப்ப செத்து போயிட்டா. இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் இவன் அந்த கேபியை ஆண்ட அனுபவிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சாரதா இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க பேர்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இந்த கேபி பண்ணியிருக்கா மாமா. இப்பயாச்சும் இவங்களை புரிஞ்சுக்கோங்க மாமா, என் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வம் பெரிய நாடகத்தை போடுவாங்க. உடனே சரி ஐயோ மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரச்சந்திரா டே இதுக்கு மேல வாய மூடு, உன்னால இப்ப என் தங்கச்சி உயிர் போயிடுச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நீ எதுல விளையாடுறதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ பண்ண விஷயத்த கண்டிப்பா உனக்கு மன்னிப்பும் கிடையாது இதுவும் கிடையாது. டே சரி, உன்னால இப்ப என் தங்கச்சி உயிர் போயிருச்சேடா அப்படின்னு சொல்லி சரச்சந்திராக்கு கோவம் வரும். உடனே சரி ஐயோ மாமா நான் சொல்றதை கேளுங்க, அபூர்வாவத்தை பூமியை கொல்லலான்னு பார்த்தாங்க. அந்த எஸ்பி சூர்யா கூட சேர்ந்துட்டு பூமியை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு வேற வழி தெரியல, அதுக்காக போட்ட நாடகம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மாமா, நாடகம் அது இதுன்னு இவனா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அபூர்வா, அப்ப நீ உண்மையாவே நீ பூமியை கடத்தி இப்ப மீராவையும் கொண்டிருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே கேபி இடையில சொல்லிட்டு இருப்பாரு, இது எல்லாமே இந்த அபூர்வாவோட திட்டம் தான். இப்போ இவளுக்கு சரி உயிரோட இருக்கிறது எப்படியோ இவளுக்கு அபூர்வாக்கு டவுட் வந்துருச்சு, சரியா வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அபூர்வா தான் மீராவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது உங்க தங்கச்சியை கொண்டது உங்க தங்கச்சி ஒன்றும் தானா சாகல, இந்த அபூர்வா தான் கொண்டிருப்பா, எனக்கு நல்லா தெரியும், அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பேசுவாரு. உடனே நம்ம சரச்சந்திராக்கு கோவந்துடும். வாய மூடு கேப்பி, நீ எல்லா தப்பையும் நீயே பண்ணிட்டு இப்ப நீ என்ன அபூர்வா மேல பழி போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் சரச்சந்திராக்கு. உடனே இவங்க ரெண்டு பேரும் சொல்றதையும் கேட்கவே மாட்டாரு சரச்சந்திரா, அபூர்வா சொல்றதையும் கேட்டுட்டு இருப்பாரு. அபூர்வம் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு திரும்பி நாடகத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க மாமா, நான் இந்த வீட்டுக்கு என்ன நல்லது பண்ணாலும் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் என்ன சந்திக்கப்படுறீங்க, நான் ஏதாவது பண்ணனா, நான் தானே கொன்னேன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப எப்படி அந்த செரி வந்தான் அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடியோ எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட கேட்பாங்க. அதுதான் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னு என்னெல்லாமோ சொல்றாங்களே, இந்த செரியே நான் கொன்ன மாதிரி இவனே வீடியோ ஏதோ எடிட் பண்ணி வச்சிருக்காமாமா, அது நானே கிடையாது, அது எல்லாமே போய் அது எல்லாமே நாடகமாமா, இவங்களே ஏதோ வச்சு பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீடியோ, சோபா சந்திரா அக்காவை பண்ண மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க மாமா, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஒரு செய்யாத தப்ப நான் செஞ்சேன்னு சொல்லி நீங்க காலத்துக்கும் ஜெயில தள்ள பார்த்தானே இந்த கொலகார பாவிங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த கேபிக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது மாமா, ஆனா அதுக்காக என்ன பழி வாங்குறதுக்காக இப்ப சரியும் இவங்க கூட சேர்ந்துட்டு என்னைய ஜெயில தள்ள பாத்துட்டாங்களே மாமா, என்னையும் என் பொண்ணையும் இப்படின்னு சொல்லி இவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அபூர்வா உடனே சரச்சந்திராக்கு கோவங்க, கேபி இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், இப்போ ஒன்னால என் தங்கச்சி உயிர் போயிட்டு இப்போ
இப்போ இதுக்கு என்னடா நீங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரே போர்க்களமா இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியாது. அதாவது நம்ம ககன் வந்து அந்த கிஃப்ட்டை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ககன் கிட்ட வந்து நம்ம பூமி வந்து அந்த கிஃப்ட் என்னன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு நீ எனக்கு வந்து ஒரு முத்தம் கொடு, அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களும் வேற வழி இல்லாம வந்துட்டு முத்தம் கொடுப்பாங்க. அதை வந்து போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. ககன் வந்து ஐயோ மாமா எதுக்கு இப்ப நீங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, தேவையில்லாம யாராவது பார்த்தா என்னதுக்காகும், கொடுங்க, முதல்ல டெலீட் பண்ணுங்க போனை புடுங்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா கொடுக்கவே மாட்டாரு ககன். அங்க இங்கன்னு ரூம்குள்ள அங்க ஓடட்டான்னு சொல்லி 2 பேரும் ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. இது எதுக்கு இப்ப இதுக்கு நீங்க போட்டோ எடுத்து வச்சுங்க, இல்ல நான் இங்க வீட்டுல இருக்கேன், சரி நான் ஆபீஸ்ல போனா எனக்கு ஒன்னு தேடுல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே கீழே அதுக்கு அடுத்து சாரதா எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. சாப்பிட வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ககன் வந்து அந்த போட்டோ வந்து இவங்களுக்கு பூமிக்கு அனுப்பி வச்சிருவாங்க. போன்ல அனுப்பி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா நம்ம சிவா பூர்ணி உட்காருவாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ககன் பூமி, சென்டர்ல பார்த்தா நம்ம சாரதா எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ககன் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் மாமா விளையாண்டுட்டு இருக்கீங்களா, சாப்பிடுங்க. இல்ல எனக்கு நீ ஊட்டி விடணும் கையால அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மாமா இங்க எல்லாரும் இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்கீங்களா, ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வாட்ஸ்அப் செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அந்த கிஸ் பண்ண போட்டோ வந்து அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப நான் இதை வந்து அம்மா கிட்ட காட்டவா, இல்ல நீயே எனக்கு ஊட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ மாமா விளையாடாதீங்க, அந்த போட்டோல யாருக்கும் காட்டாதீங்க தயவு செஞ்சு. நான் காட்டணுமா காட்ட வேண்டாமா உன் கையில தான் இருக்கு, இப்ப நீ ஊட்டி விட்டனா ஓகே, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே பூமியும் வேற வழி இல்லாம போட்டோக்கு அடுத்து நான் இப்ப இந்த போட்டோவை சிவாக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாரு. உடனே நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விட வருவாங்க. என்னாச்சு, ஏன் ககன் கையால சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லத்த, அவங்க கையில அடிபட்டிருக்கு. இது கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்பாரு. அதான் கையில அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவங்களே சமாளிச்சு அதுக்கடுத்து ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஊட்டி விட்டுறது பார்த்தா இவங்க 2 பேரும் இங்க ஊட்டி விட்டுட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சாரதா வந்துட்டு என் பையனும் மருமகளும் எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா சிவாவும் பூர்ணியும் உட்காந்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்த்துட்டு பூர்ணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது தன்னோட அண்ணன் வந்து எவ்வளவு சந்தோஷமா அண்ணியை பாத்துக்கிறாங்க, அதுக்கடுத்து அண்ணி வந்து தன் அண்ணனுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்களும் வந்துட்டு இப்படி வந்து சிவாவை பார்த்துட்டு இருப்பாங்க. பாத்தியா சிவா, இவன் அக்கா எவ்வளவு அன்பா வந்து என் அண்ணா கூட்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உனக்கு கூட்டி விடவா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க சிவா கிட்ட. ஐயோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓ அப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு கூட்டி விட்டா ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவருக்கு என்ன சொல்லன்னு தெரியாது. சிவாக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. உடனே அவர் வந்துட்டு அது என்ன அப்புறம் பாத்துக்கலாம், எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டை எந்திரிச்சிட்டு கை கழுவிட்டு போயிடுவாரு. சாரதாவும் கை கழுவிட்டு போயிடுவாங்க. இங்க பூர்ணியும் வந்துட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து மாறி இங்க ககனுக்கு பார்த்தா நம்ம பூமி எடுத்து ஊட்டி விட, பூமிக்கு பார்த்தா நம்ம ககனை எடுத்து ஊட்டி விட, அதுக்கடுத்து இங்க பாருங்க எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்க, இதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு 2 பேரும் அதுக்கடுத்து ககன் எனக்கு ஊட்டி விட்டது போதுன்னு சொல்லிட்டு பூமிக்கு எடுத்து சாப்பாடை ஃபுல்லா ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே நம்ம சரச்சந்திரா வீட்டுல பார்த்தா அபூர்வா சொல்றத வழக்கம் போல சரச்சந்திரா எப்பவும் அபூர்வா சொல்றதுதானே நம்புவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் அபூர்வா நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என் தங்கச்சி மீரா இறந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும் போது ஐயோ மாமா மீரா இன்னும் சாகல மாமா அப்படின்னு சொல்லி உண்மையை உடைச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா மீராக்கு நான் மயக்க ஊசி தான் கொடுத்துருக்கேன், அவ மயக்கத்துலதான் இருக்கா, நட்சத்திரம் நீ போய் தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு தண்ணி எடுத்து தெளிப்பாங்க. உடனே மீரா வந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சோன்னே இங்க பாரு என்ன மீரா, ஐயோ அண்ணி என்னாச்சு அப்படிங்கம்மா, பின்னாடி திரும்பி பாரு, ஏதோ நான் உன் பையனை கொண்டுட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்களே, இப்ப எங்க இருந்து வந்தானே உன் பையன் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா டே சரி நீ உயிரோட தான் இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம மீரா வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவாங்க செடியை பிடிச்சி. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திராக்கு வந்து இப்போ வழக்கம் போல அபூர்வா சொல்றதானே நம்புவாங்க, இப்ப அபூர்வா காட்டினது தானே உண்மையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க பாரு நீங்க 2 பேர் பண்ண தப்பு இன்னைக்கு ரொம்பவே பெரிய தப்பு, போலீஸ்ட வந்து இவங்க 2 பேரும் இனிமேல் கண்ணிலே படக்கூடாது, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபியும் சரியும் இவங்க என் கண்ணு முன்னாடியே இனிமேல் வரவே கூடாது, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே மீரா வந்துட்டு பாவமா வச்சுட்டு அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படிங்காங்க. மூஞ்சிக்காக நான் எத்தனை வாட்டி தான் இவங்களை மன்னிச்சு விடுறது, ஒரு தப்பு பண்றாங்களா இல்ல 2 தப்பு பண்றாங்க, எப்பவுமே வந்து அபூர்வா கிட்ட அபூர்வ தப்பானவன்னு காட்டுறதுக்கு தான் 2 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு கேபி, நீ இவ்வளவு தூரம் பண்ணியும் உன்னை அவ மன்னிக்க சொல்ற பத்தியா, அதுதான் என்னோட தேவதை, அதுதான் என்னோட அபூர்வா, இப்போ வச்சு திருந்துங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நட்சத்திரா கிட்ட சொல்லுவாரு சரச்சந்திரா, இங்க பாரு இதுக்கு அடுத்து அந்த கேபியோ சரியோ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, அவங்க என் கண்ணுல இந்த வீட்டுல படவே கூடாது, எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சிக்கு போயிருவாரு நம்ம சரச்சந்திரா.
அதுக்கடுத்து இங்க பார்த்தா டேய் சரி நீ உன்னை பார்த்தே நான் 3 நாள் 4 நாள் ஆச்சு, நீ எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா இல்லை என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து செடியை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியே எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. அடுத்து போலீஸ் இது எங்களோட குடும்ப விஷயம், நான் உங்களை அனாவசியமா வர வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க, இது நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கடுத்து மீரா டெத்துக்கு வந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு எல்லாரும் போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க சரத்சந்திரா. அதுக்கடுத்து ஒரே போர்க்களமாயிரும். வழக்கம் போல நம்ம அபூர்வா தான் ஜெயிச்சிருவாங்க. கேபி வந்து தப்பானவன்கிற மாதிரி இங்க ப்ரூஃப் ஆயிரும். உடனே எல்லாரும் கலைஞ்சு போனோன்னே இங்க நம்ம அபூர்வாவும் கேபியும் பேசிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல கேபி வந்து தோக்கடிச்சிடுறாங்க நம்ம அபூர்வா. அதோட மட்டும் இல்லாம சொல்லி காட்டுறாங்க, இங்க பாரு நான் வந்து அந்த சோபா சந்திராவை கொன்னதுலே நான் வந்து தப்பிச்சு போயிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்ரு, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அவ்வளவு சீக்கிரம் என்ன அவ்வளவு கேவலமா எடை போட்டுட்டியா, எனக்கு தெரியும் கேபி, நீ தான் அன்னைக்கு சாமிஜி கெட்ட போட்டு வந்தா நீ வந்து செரியோட கொலை வழக்க பத்தி எல்லாத்தையும் அப்படியே கண்ணால பார்த்த மாதிரி சொன்னா நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு நினைச்சியா, அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ தான் வந்து அந்த சாமியார் கெட்டப்ல வந்துட்டு இது செரி செத்து போயிட்டான், நீயே எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கேன்னு. நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட பயந்த மாதிரி நடிச்சு அதாவது செரி உயிரடை இருக்கிறான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போட்ட பிளான்ல நீ வந்து வசமா மாட்டிக்கிட்ட. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ போட்ட பிளான்ல நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு இன்னும் விவரம் பத்தாது கேபி அப்படின்னு சொல்லி, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, வர வர உன் பேர் இந்த வீட்டுல டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கு, மாமா உன்னை வர வர வெறுத்துட்டே வந்துட்டு இருக்காரு, நீ மாமாவோட முன்னாடி ரொம்பவே கேவலமானவனா மாறிட்டே இருக்க, இதுக்கு அடுத்து நீயே ஒரு நாள் வந்து ஷோபாக்காவை கொன்னது வந்து இந்த அபூர்வாதான்னு சொன்னா இந்த வீட்டுல எல்லாரும் உன்னையதான் தப்பா சொல்லுவாங்க, யாரும் உன்னை நம்ப போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. கேபிக்கு வந்து பெரிய ஏமாற்றமா இருக்கு, அதாவது பெரிய பல்பு வாங்கின மாதிரி இருக்கு. இங்க சரச்சந்திராக்கு வந்து இதெல்லாம் பார்த்தோன்னா மனசே வலிக்குது அவருக்கு. அதாவது சொந்த வீட்டிலே இருக்கிறாங்க, இப்படி அந்த கேபி வந்து வர வர ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்கான். அவனை நானும் எத்தனை வாட்டி தான் மன்னிச்சுட்டே இருக்கேன், இந்த வீட்டுல தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் ஒரே நியாயம் தானே, அது என்ன கேபிக்கு மட்டும் நான் வந்து மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன உளைச்சல்ல இருக்காது. அதாவது இதுக்கு அடுத்து என் பொண்ணு நட்சத்திரா வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியாயிருச்சே, அவனுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணாலும் வந்து நான் எதுக்காக மன்னிச்சேன், அந்த கேபி என்னோட தங்கச்சி பிடிச்சேன், என்னோட தங்கச்சி பையன் தானே மன்னிச்சேன் சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு சாப்பிட வரல. அதுக்கடுத்து மீரா வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. மாடியில உட்காந்து இதெல்லாம் மண்டையில போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சரச்சந்திரா. மீரா போய், அண்ணா நீங்க ஏன் சாப்பிட வரல, எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல, வாங்க அண்ணா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்க ஏன் இன்னும் காலையில நடந்ததே நினைச்சிட்டே இருக்கீங்களா, எதுக்கு நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ மீரா எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம், என்ன வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கண்ணா இப்ப நீங்க வற்புறுத்தாதன்னு சொல்றீங்க, நீங்க வாங்க, எதுக்கு நீங்க இப்போ இவ்வளவு சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சரச்சந்திரா சொல்றாரு, இந்த வீட்டுல யார் தப்பு பண்ணாலும் ஒரே நியாயம் தானே, இதே தப்ப இப்ப அபூர்வா பண்ணியிருந்தானா நான் அவள் உயிரோட விட்டுருக்க மாட்டேன், அவளை துப்பாக்கி எடுத்து சுட்டிருப்பேன். ஆனா உன்னோட புருஷங்கிறதுக்காக நான் எத்தனை வாட்டி அவனை மன்னிக்கிறது, என்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே ஒன்னு நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தானே அந்த கேபியை நான் ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதே அவன் ஒரு இதா எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா நான் இன்னும் எத்தனை வாட்டி தான் அவனை மன்னிக்கிறது மீரா, மன்னிச்சு என் மனசே வந்து ரணமாயிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம என் பொண்ணு நட்சத்திரம் என்ன பண்ணா, அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை சரி வந்து அவளோட விருப்பமே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினான். இருந்தாலும் இதே வேற யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தா நான் துப்பாக்கி எடுத்து சுட்டிருப்பேன். உன் பையன் என்னோட தங்கச்சி பையன் என்னோட ரத்தங்கிறதுக்காக தானே நான் அவனை சும்மா விட்டேன். என் நட்சத்திரா வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு, இவங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு என்னோட பொண்ணு வாழ்க்கைய கிடைச்சது, என் அபூர்வாவை அவங்களுக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, நட்சத்திராவையும் அவங்கள எதிரியா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க, என்னோட குடும்பமே இப்படி வந்து நாசமாயிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் செத்தே போறேன், இப்படியே நான் சாப்பிட மருந்து நான் செத்தே போறேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசிட்டு இருக்காரு சரச்சந்திரா. உடனே மீராக்கு வந்து ரொம்பவே அழுகலைக்கே வருது. அண்ணா நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நீங்க கேபியவும் செரியவும் தப்பா நினைக்காதீங்க, அது ஏதோ அந்த செரி வந்து அந்த ககனுக்காக ஏதோ பண்ண போய் இந்த மாதிரி ஆயிருச்சு, நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சிட்டு அவங்கள முடிவு பண்ணாதீங்க, அவங்க அந்த மாதிரி இல்லை, அவங்க நல்லவங்க தான், ஆனா அதை நீங்க தான் புரிஞ்சுக்க முடியல, கண்டிப்பா நான் அவங்க கிட்ட செரி கிட்ட சொல்லி நான் அவனை மாத்தி நடந்துக்கிற சொல்றேன், இதுக்கடுத்து இந்த மாதிரி எப்பவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னா, நீ இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத, நீ மட்டும் உயிரோட இல்லைன்னா நான் மட்டும் இப்போ எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் அப்பாவோ அம்மாவோ வளர்த்தது எல்லாமே நீ தான், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீயும் அண்ணியும் மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னா நான் இருந்திருக்கவே முடியாது, எனக்கு யாரு இருக்கா, எனக்காக நீங்க தான் இருக்கீங்க,
நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும், நீங்க உயிரோட இல்லைன்னா அப்ப நானும் உயிரோட இருக்க மாட்டேன், நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு காலையிலயாவது நான் சும்மா தான் செத்து போனேன்னு சொன்னாங்க, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் உண்மையாவே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீரா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீரா நீ அப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரே அண்ணன் தங்கச்சி எமோஷனல் பாண்டிங் தான் நம்ம மீராவும் சரச்சந்திராவும். சரி நீ ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போயிட்டு பிளேட்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு தண்ணி கொட்டிட்டு வந்துட்டு, இங்க பாருன்னா சின்ன வயசுல நான் உனக்கு ஊட்டி விட்டா அப்படியே அம்மா ஊட்டி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவல்ல, இப்ப நானும் உனக்கு ஊட்டி விட்ட, நான் இப்போ உனக்கு ஊட்டி விட போறேன், நீ வந்து அமைதியாவுக்கு வந்து சாப்பிட போற அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு எடுத்து சரச்சந்திராக்கு வந்து நம்ம மீரா வந்து ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உடனே நீ சாப்பிட்டியாமா? அண்ணா சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன், நீ முதல்ல வயிறால சாப்பிடு, நான் அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படி அண்ணன் தங்கச்சி பாசத்துல உருகி மாறி 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டு இப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங்கா இங்க போயிட்டு இருக்கு. கீழே பார்த்தா நம்ம அபூர்வா வந்துட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க எல்லாரும். நம்ம நட்சத்திரா ஒரு பக்கம், மருதானியில ஒரு பக்கம். என்னம்மா நீ என்னம்மா இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நாங்களே இந்த மீரா செத்து போயிட்டேன்னு தான் நினைச்சோம், ஆனா என்னதாம்மா நடந்தது, என்னதான் பண்ண, ஆனா உனக்கு இருக்க கிரிமினல் மைண்டுக்கு நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டியவே இல்லை, இப்படியே நான் உன் கூட இருந்தேன்னு வைய நானே 4 கொலை பண்ணிட்டு ஈஸியா வாழலாம் போலியே, இருந்தாலும் இவ்வளோ கிரிமினல் புத்தி உனக்கு இருக்கக்கூடாதுமா, எங்க இருந்துதாம்மா இவ்வளோ கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம மருதானியில வந்து அபூர்வாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. நான் கூட நினைச்சேன் உனக்கு கிரைம் லிஸ்ட் வர வர ஏறிக்கிட்டே போகுதே, 13 வருஷத்துக்கு அடுத்து ஒரு கொலையா அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ பாரு வேற லெவல்மா அப்படின்னு நினைச்சு இவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. எத்தனை கொலை பண்ணாலும் எதுலையுமே சிக்க மாட்டேறிய, அந்த ட்ரிக்கு தான் உன்கிட்ட கத்துக்கணும், இப்படியே நான் உன் கூட இருந்தேன்னு வையேன் அடுத்து நானும் கொலை பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அதை மறைச்சு நானும் கெத்தா சுத்தலாம் போலயே, நான் கூட வந்து 2 கொலை பண்ணியிருக்கோம், அப்போ 14 வருஷம் ஜெயில இருக்கணுமோன்னு நினைச்சு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தேன், ஜெயில தான் இனிமேல் வாழ்க்கையான்னு நினைச்சேன், ஆனா நீ எப்படிமா இதெல்லாம் கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரிஞ்சது, முதல்ல அந்த செடி உயிரோட இருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச, யார் உனக்கு சொன்னா, எதை வச்சு இப்படி பிளான் பண்ண, என்னதான் நடந்துச்சு, எங்களுக்கு முதல்ல விளக்கமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி மருதானியில கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நீ புகழாத சித்தி, இன்னும் நான் பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்கு, இன்னும் எனக்கு அந்த பூமி என் கையால சாகணும், அவ செத்தாதான் இந்த ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாம் எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கும், அவ உயிரோட இருக்க வர எனக்கு பிரச்சனை தான், அவளை நானும் கொல்ல எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா ஒவ்வொரு வாட்டியில இருந்து அந்த பூமி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, அவ இன்னைக்கு சாகுறாளோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி, அன்னைக்கு நீ மிச்ச பாராட்ட எனக்கு பாராட்டு, அன்னைக்குதான் இந்த பாராட்டெல்லாம் எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அபூர்வா வந்து பிளாஷ்பேக் போறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, மீராவை இவங்க வந்து உண்மையாவே கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க வந்து மூச்சு திணறு வரும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கர்ச்சிஃப்ல வந்து ஒரு மயக்க மருந்து கலந்து அவங்கள மயக்கமாக்கி வச்சிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும், அதுதான் சொல்லுவாங்க. நான் என்ன அவளை கொல்லுவேன்னு நினைச்சீங்களா, ஆல்ரெடி பண்ண கொலைக்கே எந்த சாட்சி இல்லாம பண்ணியாச்சு, மேலும் மேலும் நம்ம கொலை பண்ணிட்டே இருந்தா நம்ம மேல டவுட் வந்துடாது, எது பண்ணாலும் பொறுத்து இருந்துதான் பண்ணணும், மீராவை கொன்னா கண்டிப்பா அந்த கேபி இப்ப நான் தான் கொன்னேன்னு கண்டுபிடிச்சிருவான், அதனாலதான் அவளுக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுத்து அவளை மயக்கமாக வச்சு அவளுக்கு சுத்தி என்ன நடக்குது, அவ வேற இவன் சரி வந்த இதுல திடீர்னு எந்திரிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு, அதனாலதான் நான் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஐயோ மம்மி உங்களுக்கு இருக்க மூளைக்கு வேற லெவல் மம்மி, நாங்க கூட உங்களை அங்க மீராத்த செத்துட்டான்னு தான் நினைச்சோம், ஆனா நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பேபி, நீ முதல்ல அந்த செடி உன்னைய வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்தால, அதுக்கு முதல்ல ஏதாவது பண்ணு, முதல்ல நீ அந்த சிப்பை எடு, அந்த கேமராவை எடுத்து உடச்சு போடு, அந்த செல் எடுத்து உடச்சு போடு, அந்த வீடியோ இருக்க வர கொஞ்சம் பயம்தான், ஆனா இதுக்கடுத்து உன் அப்பா கிட்ட அந்த வீடியோ காட்டினாலும் இவங்க அப்பா நம்ப போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஐயோ மம்மி நீங்க ரொம்ப லேட்டு, சரி எப்போ செத்தான்னு தெரிஞ்சு போச்சோ அடுத்த செகண்டே நானும் போய் அந்த கேமராவை எடுத்து உடச்சு போட்டேன், அந்த சிப்பை எடுத்து நான் எரிச்சும் செஞ்சுட்டேன், இனிமேல் வந்து அவனே தெரினாலும் அந்த வீடியோ உனக்கு கிடைக்க போறதில்ல, இனிமேல் நான் அந்த செடிக்கு நான் அடிமையாவும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்க கெக்கபுக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. குட் பேபி, இதோட மட்டும் விட்டுறாத, நீ அந்த செடியை எப்படி கொல்லணும்னு நீ பிளான் பண்ணிட்டு, அதே மாதிரி அந்த பூமியை எப்படி சாகடிக்கிறதுன்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது பிளான் தெரிஞ்சா சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு அதை கச்சிதமா பண்ணி அந்த செடியோட வாழ்க்கையை இதோட முடிக்கிறேன், நான் அந்த பூமியோட வாழ்க்கையை முடிச்சிடுறேன், அதுக்கு அடுத்து இந்த ஒட்டுமொத்த சொத்தும் நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் இங்க உட்காந்து குடும்பத்தை எப்படி நாசமாக்கலாம்னு 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ககன் வீட்டுல பார்த்தா, ககன் வந்து ஆல்ரெடி வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு, அதுக்கு வந்து பூமிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம பூமிக்கு அதை நினைச்சு தூக்கமே இல்லை. நைட்டு 10:30 ஆயிட்டு வீட்டுல எல்லாரும் தூங்கியாச்சு. இவங்க பார்த்தா பூமி ஐயோ என்ன கிஃப்ட்னு தெரியாம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறாங்க.
சரி நம்ம மாமா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மாமா மாமா மாமான்னு எழுப்பி அவங்க உயிரை எடுத்து ககனை சொல்லுங்க எனக்கு நீங்க சொல்லுங்க மாமா என்ன கிஃப்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன தூங்கலையா நீனு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா நீங்க தான் கிஃப்ட்னு என் மனசுல பெரிய இதை போட்டீங்களே, இப்போ அது தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு எப்படி நிம்மதியா தூக்கம் வரும்? எனக்கு தூக்கமே வரல, ஒன்றும் வரல. நீங்க இப்பவே சொல்லுங்க அது என்ன சர்ப்ரைஸ்னு. ஐயோ பூமி அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு, அது காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சர்ப்ரைஸ், நாளைக்கு வந்தாதான் சர்ப்ரைஸ். இப்பவே சொன்னா அது என்ன சர்ப்ரைஸாவா இருக்கும்? பேசாம இப்ப நீ படுத்து தூங்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு அடுத்து சேர்ல உட்காடுறாங்க, கண்ணாடி டேபிள்ல உட்காடுறாங்க, பாத்ரூம் கிட்ட நடக்கிறாங்க. அப்படி ஆவி மாதிரி தூங்கல மேடம். 10:30 நடக்கிறாங்க, 11 மணி ஆகுது, 11:30 ஆகுது, 12 மணி ஆகுது. அவங்க தூங்குற மாதிரி இல்ல பூமிக்கு. அதுக்கடுத்து 12 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு மறுநாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாமா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் ககனை போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காங்க. உடனே என்னதான் ஆச்சு பூமி, இப்போ விடிஞ்சிருச்சு மாமா, இப்போ 12 மணி, நாளைக்கு ஆயிடுச்சு, இப்போ அந்த கிஃப்ட்டை கொடுங்க, எனக்கு அந்த கிஃப்ட்டை பார்க்கணும் இப்பவே, எனக்கு என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சுக்கணும் இப்பவே, உடனே காட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திருப்பி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. உடனே ககன், பூமி நீ என்னை கோவப்படுத்த வைக்காத, நான் உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஆசையா வாங்கியிருக்கேன், நீ திரும்ப இதே கேட்டுட்டு இருக்காது. இங்க பாரு, நாளைக்கு விடிஞ்சாதான் கிஃப்ட் தருவேன். அது இப்போ 12 மணி தானே இருக்காது, நைட்டு கொடுத்தா நல்லாவே இருக்காது பூமி, காலையில கொடுத்தாதான் நல்லா இருக்கும், அது காலையில கிடைச்சாதான் அந்த கிஃப்ட் பார்த்தாதான் ரொம்பவே அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி உனக்கு கிஃப்ட்டுக்கோட ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன்ல, தயவு செஞ்சு பூமி, தயவு செஞ்சு என்ன நிம்மதியா தூங்க விடு, கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு 12 மணிக்கு படுத்துட்டாரு. அப்புறம் இங்க நடக்கிறாங்க, சோஃபால உட்காடுறாங்க, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. அதுக்கடுத்து பூமியாலே இருக்க முடியல, கிறக்கிட்டு வருது, தூங்கி விழுகிறாங்க. ஆனா அப்படியும் தூங்க போறவதான் இல்ல நம்ம பூமி. அப்பயும் நான் தூங்க மாட்டேன், எனக்கு அந்த கிஃப்ட்டை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க பாக்குறாங்க, கெடிகரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. இங்க நடக்கிறாங்க, தூங்கி வலியுறாங்க. அப்படியே பார்த்தா 4 மணி ஆகுது. இல்ல தூங்காத பூமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 4:30 ஆகுது. 4:30 ஆனோன்னா மாமான்னு திருப்பியும் போய் ககனை எழுப்புறாங்க. மணி 4:30 ஆயிடுச்சு, இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் அந்த கிஃப்ட்டை கொடுங்க. பூமி இன்னும் விடியவே இல்லை, இன்னும் கோழி கூவவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் கோழி கொக்கரக்கோன்னு கூவுது. 4:30 எவ்வளோ கூவுதுங்கிற மாதிரிதான் இருக்கு. 4:30 கூவணும்னா நம்ம பூமி இருந்துட்டு ககனை போய் எழுப்பி நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு தள்ளி விட்டுறாங்க. 4:30 திரும்ப நானும் ரெடி ஆகுறேன், அப்பதான் என்னோட கிஃப்ட்டை நானும் சீக்கிரம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நட்சத்திர வீட்டுல பார்த்தா நான் காலையில விடியுது, நம்ம நட்சத்திரம் வந்து அழகா குளிச்சு கிளம்பி சாரி எல்லாம் கட்டிட்டு அழகா வராங்க. நம்ம சரி வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அவரால் முடிஞ்சது அவர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு அம்புக்குறி போட்டு எல்லாத்தையும் பண்ணி பூவால டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு அவரோட பெட்ரூம்ல கீழே தரையில. உடனே பூமிக்கு இது நம்ம நட்சத்திரம் குளிச்சுட்டு வந்துட்டு இது யாரு பண்ணியிருக்கா, ஐ லவ் யூ நட்சத்திராவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நட்சத்திரக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. உடனே அவர் வந்து கையில பாயசம் எடுத்துட்டு வந்திருக்காரு. பாயசம் இருந்துட்டு வந்துட்டு ஹாய் நக்ஷு டார்லிங், இந்த உனக்கு பிடிக்குமே இந்த பாயசம் பண்ணியிருக்கேன், நீ டிஃபனுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம், உனக்கு பிடிச்ச உப்புமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இன்னைக்கு நீ ஸ்வீட் தான் சாப்பிடணும், அதனாலதான் உனக்கு பிடிச்ச பாயசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்ல இருக்கிற பாயசத்தை கொடுக்குறாரு. உடனே நம்ம நட்சத்திரா, டே என்னடா நடிச்சிட்டு இருக்கியா, இவ்வளவு நாள் நீ என்ன எமோஷனலா வந்து என்ன இது பண்ணி லாக் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்ன பம்மி எனக்கு கீழே வேலை செய்யற மாதிரி செஞ்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு என்ன கொல்ல பாக்குறியா, இதுல விஷத்தை போட்டிருக்கியா, என்ன விஷத்தை கலந்து என்ன ஒரேடியா சாகடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்டுட்டு. ஐயோ நக்ஷு டார்லிங், இங்க பாரு, விஷத்தை கலக்கிறது, இதுல முளகத்து புளியை கலக்கிறதுலாம் உன் வேலை, எனக்கு உனக்கு வந்து எப்படிடா கொல்லலாங்கிறது உன்னோட வேலை, எனக்கு என்னோட காதலை எப்படிடா புரிய வைக்கலாங்கிறது என்னோட வேலை, அது ஏன் டைப்பே கிடையாதுமா நக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இதுல உண்மையா பாயாசம் மட்டும்தான் இருக்கு, இதுல நான் எந்த இதுவும் நான் கலக்கல, அதெல்லாம் உன்னோட கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னடா இன்னைக்கு எதுக்குடா இவ்வளவு நடிச்சிட்டு இருக்க நீ, ஐயோ டார்லிங் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல இன்னைக்கு நீ தானே என்னோட வேலண்டைன், நீ தானே என்னோட பொண்டாட்டி, உனக்கு என்னோட காதலை இன்னைக்கு நான் வெளிப்படுத்தணும்ல, அதுக்காக தான் இவ்வளோ டெக்கரேஷனும் பண்ணி உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி உன் மனசுல இடத்த பிடிச்சி உன்னைய வந்து மனசார என்னோட புருஷனா ஏத்துக்க வைக்கணும், அதுக்காக தானே நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம நட்சத்திரம். அது கனவுல கூட நடக்காத, சரி நீ என்ன நினைச்சாலும் சரி இந்த ஜென்மத்துல நீ உன்னை என் புருஷன் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நடக்குதோ நடக்கலையோ, நீ வந்து என்னோட புருஷனா ஏத்துக்கிறியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் கடைசி வரை என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், அதோட சின்ன ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு இது அப்படின்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்பட பார்த்தா ஃபீல் மை லவ்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு நம்ம சரி. அதோட மட்டும் இல்லாம அந்த குட்டி படத்துல வரும்ல அந்த சாங் ஃபீல் மை லவ், அது அந்த பாட்டை ஃபுல்லா போட்டு இவங்களுக்கு ஒரே ரொமான்ஸ் வச்சிருப்பாங்க. நட்சத்திராக்கும் நம்ம செரிக்கும் அவங்க வந்துட்டு அந்த பாட்டுல வர மாதிரியே
ஸ்ரேயா எப்படி வேண்டான்னு சொல்லி தடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம நட்சத்திரம் எதுவும் வேண்டாம், சைக்கிள்ல போறது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. அதுக்கடுத்து ககன் என்ன கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ககன் என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவள் வருவாளா சீரியலும் போட்டுட்டு இருக்கோம், மேக்கா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே முடிஞ்சா அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி மக்களை, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.